வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் ரீசனிங். நம்ம சேனலில் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஆப்டிடியூட் அவேர்னஸ் ரீசனிங், ஓகேவா, ஆப்டிடியூட் அவேர்னஸ் ரீசனிங்க்கான ப்ளேலிஸ்ட் போட்டு தனித்தனி செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் பிரித்து நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஆர்ஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருந்தால், ஆஸ்பிரன்ஸாக இருந்தால் நீங்கள் இதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாமே என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் போட்டிருக்கோம். அடுத்த செட் வந்து குரூப் டி போட போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து ஏஎல்பி, ஓகேவா. ஏன்னா ஆர்டர் வைஸாக எக்ஸாம்ஸ் டைம் டேபிள் பொறுத்து போடுறோம், ஓகேவா. இன்றைக்கி வந்து ரீசனிங்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங். அசர்ஷன்னா சென்டென்ஸ் கொடுத்த ரீசனிங், ஓகேவா. ரீசன் கொடுத்துருப்பாங்க, ஓகே. இது செக் பண்ணிப்போமா. இன் இந்தியா ஃபீமேல் ஹேவ் ஹையர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி தென் மேல்ஸ். இது வந்து ஒரு நியூஸ்லையோ இல்லை இதில் வந்துச்சு. இந்தியாவில் இருக்க ஃபீமேல்ஸ் வந்து ஹையர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறாங்க மேல்ஸை விட அப்படின்றாங்க. அது ஓகே, அது உண்மை தான். ரீசன் ஃபீமேல் ரிசீவ் எ பெட்டர் டயட், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெட்டர் டயட். ஏன் என்ன காரணம்னா ஃபீமேல் ரிசீவ் பெட்டர் டயட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சாப்பாடு வந்து ஃபீமேல்ஸ் வந்து நல்ல சாப்பாடாக இருக்குது அப்படின்றாங்க. இது காரணம் கிடையாது. ஆனால் இந்தியா வந்து ஃபீமேலுக்கு வந்து ஹையர் எக்ஸ்பெக்டன்சி தான், லைஃப் வந்து ஹையர் எக்ஸ்பெக்டன்சி தான். ஏ ட்ரூ, பட் ஆர் ரீசன் இஸ் ஃபால்ஸ். எங்கள் ஆன்சர் ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இது பாருங்கள், அனலாகியில் வந்து எப்படி போட்டு கொடுத்துருக்காங்கன்னா, பட்டருக்கு மில்க்லேருந்து பட்டர் வருது. புக் எதுலேருந்து வருது, ஆத்தர் எழுதி வரல, ஆத்தர் எழுதி தான் எழுதுறாரு, ஆனால் அதுலேருந்து வரல, பேப்பர்லேருந்து தான் புக்கு. நிறைய பேப்பர்ஸ் இருந்தால் புக், மில்க்லேருந்து பட்டர் வருது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், கரெக்ட் சூஸ் ஸ்டேட்மெண்ட் அண்டு கரெக்ட் ஆப்ஷன். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரம் த கிவன் 2 பாயிண்ட்ஸ் அட்லீஸ்ட் 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கேன் பி ட்ரான். 2 பாயிண்ட் கொடுத்துறாங்க. 2 பாயிண்டில் 3 லைன் வரைய முடியும், 3 ஸ்ட்ரெயிட் லைன் வரைய முடியும் அப்படின்றாங்க. வரைய முடியுமா? முடியாது. ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் தான் வரைய முடியும். இஃப் சைட் ஆஃப் an angle here parallel to the side of another angle, then both the angles are neither equal nor complementary அப்படின்றாங்க. இஃப் சைட் ஆஃப் த ஆங்கிள் ஆர் பேரலல். இப்போ வந்து ஒரு 2 சைடு இருக்குது, அதோட சைடு வந்து பேரலாக இருக்குது அப்படின்னா அதோட ஆங்கிள் வந்து பேரலாக எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஓகேவா. பேரலாக இருக்குன்னா சைட் ஆஃப் அனதர் ஆங்கிள், the both angles are neither equal. 2 ஆங்கிள்ஸும் நெய்தர் ஆர் நார்னு கொடுத்தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது, 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்காது அப்படின்ட்டா. நார் காம்ப்ளிமெண்ட்ரி, 90 டிகிரியாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி இல்லைன்னா இது வந்து பேரலாகவே இருக்காது, லைட்டாக 1 டிகிரி மாறிச்சுனா கூட வந்து ஒரு இடத்துல இன்டர்செக்ஷன் ஆயிரும், ஓகேவா. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போ ரெண்டுமே தப்பு, 3 லைனும் இல்லை, நார் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துறான். இப்போ இதுவே போத் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் ஈக்குவல் அண்டு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தாங்கன்னா அது 2வது கரெக்டு, ஓகேவா. இப்போ வந்து ரெண்டுமே தப்பு, 1 and 2 போத் ஆர் நாட் கரெக்ட், ஓகே. இது பாருங்கள், அசர்ஷன் அண்ட் ரீசனிங். அசர்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க, சிம்லா இஸ் கோல்டர் தென் டெல்லி. சிம்லா இஸ் கோல்டர் தென் டெல்லின்றாங்க. ஆமாம், ட்ரூ. சிம்லா இஸ் அண்ட் ஹையர் ஆட்டிடியூட் அஸ் கம்பேர்ட் டு டெல்லி. கரெக்டு தானே. சிம்லா வந்து டெல்லி இருக்கிறத விட உயரமான இடத்துல இருக்குது, அதனால் கோல்டாக இருக்குது அப்படின்னு ரீசன் சொல்கிறாங்க. கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். இங்கே ஆப்ஷனில் பார்த்தா போத் ஏ அண்ட் ட்ரூன்ட்டு 2 இருக்குது. இது பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல சிம்லாக்குள்ள ஹிமாலயா இஸ் ஹையர் ஆட்டிடியூட் கம்பேர்ட் டு டெல்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹிமாலயாவும் அதிக ஹையர் ஆட்டிடியூட் தான், உயரமான இடத்துல தான் இருக்குது. அது கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு. ஆனால் ரீசன் தப்பாக இருந்திருக்கும்ல, ஹிமாலயன் கொடுத்துருந்தா. ஆனால் இப்போ வந்து ரீசன் கரெக்டாக இருக்குது. அப்போ வந்து இங்கே என்ன பண்ணோம், இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணோம், ஓகே. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது வந்து ரிலேஷன்ஷிப் சம் மாதிரியே இருக்க மாதிரி ஒரு சம்மு. தெர் ஆர் 6 person இன் ஃபேமிலி. 6 பேர் இருக்காங்க. அதில் 3 மேல்ஸ் இருக்காங்க, 3 ஃபீமேல்ஸ் இருக்கான்ட்டாங்க. 3 males 3 females. அவுட் ஆஃப் திஸ் 2 மேரிட் கப்புள்ஸ், 2 persons who are unmarried. 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இல்லை 2 பேர் பேச்சுலர்ஸ் இருக்காங்கன்றாங்க, ஓகேவா. ஈச் ஒன் ஆஃப் தெம் லைக் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன கலரு, ப்ளூ, பிங்க், ரெட், க்ரீன், எல்லோ, ஒயிட் அப்படின்ட்டு இருக்குது சொல்லிடுறேன். இப்போ தான் கொஸ்டின் ஆரம்பிக்குது. சீமா ஹூ லைக் ரெட் கலர். சீமான்றவங்களுக்கு வந்து ரெட் கலர்ன்றது பிடிக்கும்.
இஸ் அனிதாஸ் மதர்-இன்-லா. இவங்க வந்து யாருன்னா அனிதாவோட மதர்-இன்-லா. ஓகேவா? அப்படின்னா அனிதாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும், அவங்களோட அம்மா. கரெக்டாக? ஹஸ்பண்ட் இருக்கணும், அவங்களோட அம்மா. இவங்க வந்து அனிதாவுக்கு வந்து அனிதாவோட மாமியார். இவங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கணும். அவங்க பையன் பேர் என்ன அடுத்ததில் வரும், வெயிட் பண்ணுமா? மதர்-இன்-லா. அண்டு அனிதா இஸ் ராஜாஸ் ஒய்ஃப். அனிதா வந்து ராஜாவோட ஒய்ஃப் அப்படின்ட்டாங்க. ராஜா வந்து இவங்களோட பையனாக இருப்பாங்க, சீமாவோட பையனாக இருப்பாங்க. இவங்க பொண்ணு, 2 பொண்ணு வந்துச்சு, ஒரு பையன் வந்துட்டாங்க. சீமா ஹூ லைக் ரெட் கலர். சீமா அது சொல்லிட்டு அடுத்த படிச்சிட்டோமா? தினேஷ் இஸ் ரோஹன்ஸ் ஃபாதர் அண்டு ஹீ டஸ் நாட் லைக் த ப்ளூ கலர். ரோஹன் வந்து தினேஷ் வந்து ரோஹனோட ஃபாதர். ஓகே, தினேஷ்னு ஒருத்தருங்க. தினேஷ் ஃபாதர்னா 2 கப்பல் தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அனிதாவும் ராஜாவும் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கும். இப்போ தினேஷ்ன்றவர் அவங்க ஹஸ்பண்டாக இருக்கணும். ஓகேவா? தினேஷ்க்கு வந்து இன்னொரு பையன் இருக்காங்க, இவங்க கூடயே இருக்காங்க. இன்னொரு பையன் இருக்காங்க, யாருன்னா என்ன சொல்கிறாரு, அவங்க பேர் ரோஹன் அப்படின்றாங்க. தினேஷ் இஸ் ரோஹன் ஃபாதர் அண்ட் ஹீ டசன்ட் லைக் ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலர். தினேஷ்க்கு வந்து ப்ளூவும் பிடிக்காது, ஒயிட்டும் பிடிக்காது அப்படின்ட்டாங்க. ஓகேவா? பாவியா லைக்ஸ் எல்லோ கலர் அண்ட் இஸ் ரோஹன் சிஸ்டர். பாவியான்றவங்க யாருன்னா ரோஹனோட சிஸ்டர். இன்னொரு பொண்ணு வந்துட்டாங்க, இவங்க பையன். பாருங்கள், எல்லோரும் வந்துட்டாங்களா? 3 பசங்க, 3 ஜென்ஸு, 3 லேடிஸ் இருக்காங்கன்றாங்க. 2 மேரிட் கப்புள், 2 பேர் பேச்சுலர்ஸ். ஓகேவா? பாவியாவும் இவங்களும். ஓகேவா? லைக்ஸ் எல்லோ கலர். இப்போ எல்லோ கலர்னு சொல்லிட்டாங்க. ரோஹன் சிஸ்டர் ஹூ லைக் பிங்க் கலர். ரோஹன் வந்து அந்த ரோஹன் யார் சொல்கிறேன், ரோஹனுக்கு என்ன பிடிக்கும், பிங்க் கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்தது வேறு என்ன இருக்குது? ராஜா டசன்ட் லைக் ஒயிட் கலர். ராஜாவுக்கு வந்து ஒயிட் கலர் பிடிக்காது. இப்போ மிச்சம் இருக்கிறது என்னென்ன கலர் போயிடுச்சு? ரெட்டு போயிடுச்சு, எல்லோ போயிடுச்சு, பிங்க் போயிடுச்சு. ரெட்டு, பிங்க்கு, எல்லோ போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது 3 கலர் தான், ப்ளூ, க்ரீன், ஒயிட்டு. அதில் தினேஷ்க்கு ப்ளூவும் ஒயிட்டும் பிடிக்காது. அப்போ தினேஷ் வந்து க்ரீன் கலர் அவருக்கு பிடிக்கும். ஓகேவா? மிச்சம் இருக்கிறது ராஜாவுக்கு ஒயிட் கலர் பிடிக்காது. இப்போ மிச்சம் இருக்கிறதுல ப்ளூவும் ஒயிட்டில் ஒயிட் பிடிக்காதுன்னா ராஜாவுக்கு வந்து ப்ளூ. இப்போ அனிதாவுக்கு வந்து ஒயிட் கலர் பிடிக்கும். ஓகேவா? ஒயிட் கலர் பிடிக்கும். இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணால் போதும். 3 கொஷின் சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. சால்வ் பண்ணுவோமா? என்ன சொல்கிறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஒன் ஆஃப் த மேரிட் கப்புள். இதில் எது வந்து மேரிட் கப்புள் அப்படின்னு கேட்குறாங்க. ரோஹன் பாவியாவா? இல்லை, அவங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ். தினேஷ் பாவியாவா? இல்லை, அவங்க அப்பா பைய பொண்ணு. தினேஷ் சீமா வந்து ஆமாம், இவங்க தான் மேரிட் கப்புள். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கலர் இஸ் லைக்டு பை அனிதா. அனிதாவுக்கு என்ன கலர் பிடிக்கும்? ஒயிட் கலர். இங்கே போட்டிருக்கோமா? இது பார்த்தீங்களா? டிரைவர் இஸ் கோடட் as 5, பிலீவ்ட் இஸ் கோடட் as 7. வாட் இஸ் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது பார்க்குறப்ப இது இந்த நம்பர்ஸோட வேல்யூலாம் போட்டு ஆட் பண்ண மாதிரி தெரியல. இப்போ எப்படி இதை ஃபஸ்ட் அப்போ கூட்டி பார்ப்போம். 1 2 3 4 5 6. டிரைவரில் வந்து 6 நம்பர்ஸ் இருக்குது. அதில் வந்து -1 பண்ணி 5ன்னு போட்டுறாங்க. இந்த மெத்தட் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போமா? பிலீவ்டுக்கு பி 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. 8 -1. அப்போ இதே மெத்தட் தான் பண்ணியிருக்காங்க. இதை செக் பண்ணுவோமா? எக்ஸாமினேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நம்பர்ஸ், 11 லெட்டர்ஸ் இருக்குது. அப்படின்னா 11 - 1 10. ஆன்சர் வந்து 10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பாருங்க, ரீஅரேஞ்சு. இது எப்படி இருக்குது? இது வந்து டிசீஸ். ஓகேவா? டிசீஸ். இது வந்து ஹெல்த். இது வந்து இல்னஸ். இது வந்து சிக்னஸ். ஓகேவா? சிக்னஸ். ஓகேவா? டிசீஸும் இல்னஸ்ஸு சிக்னஸ் எல்லாமே நோய் பற்றி தான் சொல்லுது. ஹெல்த்துன்றது காமனாக சொல்கிறாங்க. அப்போ வந்து இது தான் ஹெல்த்து தான் ஆட் ஒன் அவுட். இது பாருங்கள், DIJOB மீன்ஸ் சைனா அப்படின்றாங்க. டி அப்படின்னா -1, ஐக்கு -1 H, அப்புறம் ஜேக்கு -1 I. அப்போ பாருங்கள், எல்லாமே -1 பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து KBQBOக்கு -1 பண்ணால் கேக்கு -1 ஜே. இவங்க என்ன கேட்குறாங்க? வேர்ட் காட் பை டீகோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் லெட்டர்னால் ஓக்கு மட்டும் கேட்குறாங்க. ஓக்கு -1னா என். ஓகேவா? என் இஸ் ஆன்சர். இது பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஆல் பேர்ட்ஸ் ஆர் டால், சம் டால்ஸ் ஆர்
பீகாக். சம் பேர்ட்ஸ் ஆர் பீகாக். இது வந்து வெண்டைகிராமே போடலாம். ஆல் பேர்ட்ஸ், எல்லா பேர்ட்ஸுமே டால் அப்படின்றாங்க, டாலாக இருக்குன்றாங்க. சம் டால்ஸ் ஆர் பீகாக். சம் டால் வந்து பீகாக் அப்படின்றாங்க. இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க? சம் பேர்ட்ஸ் ஆர் பீகாக். சம் பேர்டு வந்து பீகாக்கா? இல்லை, இங்கே வந்து டால் மட்டும்தான் இருக்குது, அதனால் அது வராது. சம் பீகாக்ஸ் ஆர் டால். சம் பீகாக் வந்து கொஞ்சம் பீகாக் மட்டும் டாலாக இருக்காங்களா? இருக்காங்க. அப்போ வந்து கன்க்ளூஷன் 2 ஃபாலோ. ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இதுவும் அனலாகி மாதிரி தான். இன்ஜினியர் வந்து எதோட ரிலேட்டாக வர? இன்ஜினியரிங். டாக்டர் வந்து மெடிசன். இது மாதிரி சிம்பிளாகவும் கேட்பானுங்க. ஓகே, நெக்ஸ்ட். கோட் கேன் பி ரிட்டன் அட் KSEX அண்டு wolf கேன் பி ரிட்டன் அஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கோட் எப்படி எழுதியிருக்காங்க? ஜிக்கும் கேக்கும் எத்தனை? 1 2 3 4 ப்ளஸ் 4. கோட்டுக்கு ஓக்கு ஓகே எஸ்ன்னு போட்டிருக்காங்களா? 1 2 3 4 ப்ளஸ் 4 எல்லாமே ப்ளஸ் 4. GOAT. ஏக்கு என்ன ப்ளஸ் 4னா 1 2 3 4. E அதுவும் ப்ளஸ் 4 தான். E. டீக்கு வந்து ப்ளஸ் 4. 1 2 3 4. எக்ஸா வருதா? எக்ஸு ப்ளஸ் 4. அப்போ வந்து எல்லா இதுக்கும் அதே ப்ளஸ் 4 தான் வரும். ஓல்ஃபுக்கு ப்ளஸ் 4னா டபிள்யூக்கு ப்ளஸ் 4 பண்ணால் ஏ. எல்லாமே ஏ வருதா? இப்போ நம்மளுக்கு மாறி இருக்க லெட்டர் மட்டும் பார்க்கலாம். கடைசி லெட்டர் மாறி இருக்குது. அப்போ கடைசி லெட்டர் செக் பண்ணலாமா? எஃப்க்கு ப்ளஸ் 4னா எஃப்க்கு வந்து ப்ளஸ் 4. எங்கே எஃப்க்கு வந்து 1 2 3 4. 4னா ஜே. இப்போ லாஸ்ட்டு ஜே வர 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்தது மாறுது, அதுக்கு அடுத்த லெட்டர் மாறுது. எல்லுக்கு செக் பண்ணால் 1 2 3 4. பி வராது தான் ஆன்சர். ASPJ தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். இதுவும் பாருங்கள், ஆட் ஒன் அவுட்டு தான். ரூபீஸ், லிரா, டினார், காயின் அப்படின்னு இருக்குது. ரூபீஸும் இந்திய நாட்டோட காசோட பேர். தினார்ன்றது குவைத்து. லிரான்றது வந்து துர்க்கி நாட்டோட காசோட பேர். காயின்றது வந்து நார்மலாக எல்லாரோடையும் இருக்க காயின். அது வந்து பொதுவான விஷயம், அது வந்து காசோட பேர் கிடையாது. ஓகேவா? அதனால் இது பார்த்திங்கன்னா இது சிம்பிளாக போடலாம். இது வெறும் சிம்பிள் இன்டர்சேஞ்ச் தான், சிம்பிள் இன்டர்சேஞ்ச் தான். ஓகேவா? 28. இசட்டுக்கு என்ன? டிவிஷன். 7. டபிள்யூக்கு என்ன? மல்டிப்ளிகேஷன். 8. எக்ஸுக்கு -6. ஒய்க்கு ப்ளஸ், அப்புறம் 4 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ செக் பண்ணுவோம். டிவிஷன் போர்ட் மாஸ்டர் தான். ஓகே, 4 ஃபஸ்ட் டிவிஷன் முடிச்சிடுறோம். 4 அப்புறம் மல்டிப்ளிகேஷன். 4 8 4 சார் 8 4 சார் 38 32. அப்புறம் வந்து -6 + 4. இப்போ ப்ளஸ் பண்ணுவோமா? 36. அப்புறம் ரிமைனிங் 30. ஆன்சர் வந்து 30. ஓகேவா? நெக்ஸ்ட். இந்த சம்மும் சிம்பிளான அந்த சிம்பிள் எக்ஸ்சேஞ்ச் தான். ஓகேவா? 27. ஓகே, லெஸ்ஸர் தெனுக்கு வந்து என்ன வேல்யூ? சரி, இந்த இடத்துல லெஸ்ஸர் தென் வருது, டைப்பிங் மிஸ்டேக். லெஸ்ஸர் தெனில் வந்து ப்ளஸ் தெனுக்கு ப்ளஸ். ஓகேவா? அப்புறம் 81. அட் சிம்பிளுக்கு டிவிஷன். 9. கிரேட்டர் தென்னுக்கு கிரேட்டர் தென் ஸ்டாண்ட் ஃபார் மைனஸ். ஓகேவா? -6. இது வந்து இந்த கொஷின் பிரிண்ட் டைப்பிங் மிஸ்டேக்கு. ஓகே, இது சால்வ் பொறுத்துவாங்க. நம்ம ஆனால் இதுதான் கொஷின். ஓகே, சால்வ் பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? டிவிஷன். இது 9. 27 + 9 -6. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? 27 - 9ன்றப்ப அடுத்த இதை ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணால் 36 - 6. இதுக்கும் ஆன்சர் வந்து 30 தான். போன சமுக்கும் 30 தான், இந்த சமுக்கும் 30 தான். ஓகே, நெக்ஸ்ட். இந்த கொஷின் பேப்பரில் 3 கேட்டிருக்காங்க சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் மாதிரி. இங்கேயும் பாருங்கள் 15. மைனஸ்க்கு என்ன? மல்டிப்ளிகேஷன். 27. டிவிஷனுக்கு என்ன? டிவிஷன் மீன்ஸ் ப்ளஸ். அடுத்து வந்து 900. ப்ளஸ்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ்ஸுக்கு டிவிஷன். 90. மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் மைனஸ் இட்டு 100. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் டிவிஷன் பண்ணுவோமா? டிவிஷன் பண்ணால் 90னா 10. ஓகேவா? 10 - 100. இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன். சரி, இது 2. ஓகே, 15 × 2 30. 30. இங்கே ப்ளஸ் 10. இப்போ ப்ளஸ் 10னா 40. 40 - 100. ஓகேவா? 40 - 100னா ஆன்சர் வந்து -60. ஓகேவா? +60 கிடையாது, -60. ஓகே, நெக்ஸ்ட்டு.
இது பாருங்கள், இது வந்து அனலாகி இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இதுக்கும் அதே சம்மந்தம் இருக்கும் அப்படின்னாங்க. 49 எங்கேயோ பார்த்து 49 81 எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லை, அது 7 ஸ்கொயர், இது வந்து 9 ஸ்கொயர். நடுவில் இருக்க 8 விட்டுட்டாங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே 10 ஸ்கொயர் இருக்குது, இங்கே அப்போ 11 ஸ்கொயர் விட்டுட்டு 12 ஸ்கொயர் வருமா? 12 ஸ்கொயர்னால் 144. ஓகேங்களா? ஆன்சர் ஃபஸ்ட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், 1 of our 4 words is in class or 3 belongs to identify the class அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இதுவும் ஆட் ஒன் அவுட்டே தான், வேறு ஒன்றும் இல்லை. நாவல்ஸ், புக்ஸ், போயம்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ். நாவல்ஸும் புக்ஸும் போயம்ஸும் ஷார்ட் ஸ்டோரிஸும் எல்லாமே புக்ஸில் வர்றது தான். புக்ஸுன்றது வந்து காமனான வேர்டு, கரெக்டாக? புக்ஸுன்றது வந்து காமனான வார்த்தை இல்லை. அப்போ வந்து இது மட்டும்தான், இது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. ஓகே, அதனால் புக்ஸ் தான் ஆட் ஒன் அவுட். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன்டர்சேஞ்ச் சைன் த நம்பர் அண்ட் would மேக் த ஈக்குவேஷன் கரெக்டாக. 3 5 2 4ன்னு இருக்குது. இது எதை சேஞ்ச் பண்ணால் வரும்ன்றாங்க. ப்ளஸ்ஸும் மைனஸும் மாத்திரம் வருமா? ப்ளஸ்ஸும் மைனஸும் 2ம் 4ம் மாத்திரம் வருமானு செக் பண்ணுவோம். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுல மைனஸ் இருக்கிறதுல ப்ளஸ்ஸு, 2ம் 5ம் மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 2ம் 5ம் இங்கே இருக்கா? அப்போ இந்த இடத்துல 2 இந்த இடத்துல 5 போட்டால் வருதான்னு பதிப்புன்னு சொல்கிறாங்க. வருதா பார்ப்போமா? இது பண்ணால் 7 -3, இங்கே -4 வரும். 4 தான் வருதுன்னு அப்படியே ஆன்சர் எடுத்து போட்டக்கூடாது. இங்கே -4 வரும். அப்போ இது கிடையாது. ஓகேவா? அடுத்தது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அதே ப்ளஸ்ஸு மைனஸ் மாற்ற சொல்கிறாங்க. நம்பர் என்ன மாற்ற சொல்கிறாங்க? 3யும் 4ம் மாற்ற சொல்கிறாங்க. 3யும் 4, 3 இருக்கிறதுல 4 இருக்கிறதுல 3 மாற்ற சொல்கிறாங்க. இங்கே 5 2 அப்படியே போட்டோம்னா இங்கே 7 இங்கே 4 -3 வரும். இங்கே +3 வருது. ஓகேவா? அப்போ அதுவும் கிடையாது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அடுத்தது ஈக்குவலுக்கும் மைனஸும் மாற்ற சொல்கிறாங்க. ஈக்குவலும் மைனஸும் எங்கே இருக்க இடம்? இங்கே ஈக்குவல் இருக்கா? இந்த இடத்துல இருக்கிறதுல ஈக்குவலுக்கு மைனஸ் மாற்றிக்கிறோம், மைனஸுக்கு ப்ளஸ் மாற்றுறோம், மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் மாற்றிக்கிறோம். ஓகே, அப்புறம் நம்பர் என்ன மாதிரி சொல்கிறாங்க? 2ம் 4ம் மாற்ற சொல்கிறாங்க. 2ம் 4க்கு 4 இருக்கிறதுல 2 இருக்கிறதுல இது போட்டோம்னா வருமா? ஈக்குவலும் இதுவும் மாற்ற சொல்லிட்டாங்க. ஈக்குவல் மைனஸ், இந்த இடத்துல மைனஸ். ஓகேவா? இந்த இடத்துல 5 + 3. ஓகேவா? இங்கே வந்து 8, இங்கே வந்தால் -2 வருது. அப்போ இதுவும் கிடையாது, தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் டே போடணும்னா என்ன? ப்ளஸ்ஸு மைனஸ். அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் மாற்ற சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறதுல ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே ஈக்குவல் இருக்குது. 3யும் 5ம் மாற்ற சொல்கிறாங்க. 5 3 2 4. ஓகேவா? இது பண்ணால் 5 - 2 +2, இங்கே +2 2 + 2. அசஷன் ரீசன். அசஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அதே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கொஷின் மாதிரியே பாருங்கள். நம்பர் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் இன் இந்தியா சீம்ஸ் டு பி இன்க்ரீஸ் ரேப்பிட்லி. இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் என்னென்னா பெஸ்ட் 3G 4G கவரேஜ் வித்தின் சீப்பஸ்ட் ப்ரைஸ். கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிறதுனால அதிகமாக இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சுன்றாங்க. கரெக்டு தானே? ஜியோ வந்ததுனால தானே அதிகமாக இருந்துச்சு. அப்படியே தான். அப்போ கரெக்டு. ஏ அண்ட் ஆர் ஆர் போத் கரெக்ட். இந்த ஆர் ஹேஸ் ஏ ப்ராப்பர் இன்டர்பிரிட்டேஷன். கரெக்டான இன்டர்பிரிட்டேஷன் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கரெக்ட். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் என்ன சொல்கிறாங்க? மெஷின் வந்து MACHINE வந்து என்ன எழுதியிருக்காங்க? 19 7 9 14 15 20 11 அப்படி எழுதிடுறாங்க. இப்போ எப்படி கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போமா? இது பாருங்கள், எம்ன்றது வந்து 13 நம்மளுக்கு தெரியும். எம் 13 இருந்தால் கூட இருந்து எவ்வளோ சேர்த்துருக்காங்க? +6. ஏக்கு 1 கூட +6, இது 1 கூட, எல்லாத்துக்கூடயும் +6 சேர்த்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து அடுத்த வேர்டுக்கும் இந்த வேர்டுக்கும் அதே தான் வரும். ஓகேவா? செக் பண்ணி பார்ப்போமா? என்ன வேர்டு? டேஞ்சருக்கு எடுத்து கண்டுபிடிப்போமா? டேஞ்சர் கண்டுபிடிப்போமா? டிக்கு என்ன? 4 + 6 10 ஒரு ஆப்ஷன் பாருங்கள். எடுத்தோடனே கண்டுபிடிச்சுன்னா 10 வரது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவோமா? இதுவும் என்டைகிராம் மாதிரி தான். அவுட் ஆஃப் குரூப் 60 ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 25 ப்ளே கிரிக்கெட். இதில் கிரிக்கெட் இதை வச்சுக்கிறோம், இது வந்து ஃபுட்பால்னு வச்சுப்போம், இதை வந்து வாலிபால்னு வச்சுப்போம். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? கிரிக்கெட் 25 பிளேயர் பிளேயிங் கிரிக்கெட், 30 ப்ளே ஃபுட்பால், 24 ப்ளே வாலிபால் அப்படின்ட்டாங்க. 10 பிளேஸ் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். 10 பேர் கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாடுவாங்க. ஓகேவா? இதில் 10 பேர் ஃபுட்பாலும் கிரிக்கெட்டும் விளையாடுவாங்க. 9 பேர் கிரிக்கெட் அண்ட் வாலிபால். 9 பேர் கிரிக்கெட்டும் வாலிபால் விளையாடுவாங்களா? இந்த பக்கம் வரும். 12 ப்ளே வாலிபால் அண்ட் ஃபுட்பால். 5 ப்ளே ஆல் 3. 5 பேர் எல்லாமே விளையாடுறது 5 பேர். இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணி பண்ணுவோமா? இது ஏன் இதெல்லாம் தனியாக போட்டோன்னா, இதை பார்க்குறப்பயே இது எல்லாமே சேர்த்துனா 20 60 வராது. பாருங்கள், 25 30 சேர்த்துனாலே 55 வந்துடும்.
இங்கே 24. அப்போனா இவங்க எல்லாமே காமனாக கொடுத்துருக்காங்க, அதனால் வெளியே எழுதிட்டேன். இப்போ தான் இது மைனஸ் பண்ணி எழுதுறோம். 5 பேர் விளாட்றாங்களா, இதில் கிரிக்கெட்டு ஃபுட்பால் விளாட்றவங்க சேர்ந்து விளையாடுற 10 பேருன்னு சொல்லிடுறாங்க. 10ல் 5 போச்சுன்னா 5. இங்கே வந்து 9 பேர் கிரிக்கெட்டும் வாலிபால் விளாடுவாங்களா, அதில் 9ல் 5 போச்சுன்னா 4. இங்கே 12 பேர், 12ல் 5 போச்சுன்னா 7. ஓகேவா? இப்போ இதே மெத்தட் தான் இங்கேயும். இங்கே 5, 10, 14 மெம்பர்ஸ் இருக்காங்க. 25ல் 14 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ? 11 மெம்பர்ஸ் வந்து கிரிக்கெட் மட்டும் விளையாடுவாங்க. ஓகே, இங்கே வந்து ஃபுட்பாலும் மொத்தம் இதில் 15, 10, 17 மெம்பர்ஸ். 17 மெம்பர்ஸ்னால் இங்கே வந்து 13 மெம்பர்ஸ் வந்து ஃபுட்பால் மட்டும் விளையாடுவாங்க. இங்கே வாலிபாலில் 24ல் எவ்வளோ இருக்குது? 4 + 9 16. 16 போச்சுன்னா மிச்சம் 8 மெம்பர்ஸ். 8 மெம்பர்ஸ் வந்து விளையாடுவாங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்களேன், ஈஸியாக கரெக்டாக வரும். 5 + 5 10. இங்கே 7 13 20. இங்கே 10 20 30 இருக்காங்களா? ஓகே, டோட்டலாக செக் பண்ணி பார்த்தா தெரியும். அடுத்து வந்து பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு அது கொஷினில் பார்ப்போம். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே எக்ஸாக்ட்லி 2 கேம்ஸ்? 2 கேம்ஸ் மட்டும் எத்தனை பேர் விளாட்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. செக் பண்ணி பார்ப்போமா? 2 கேம் மட்டும் எத்தனை பேர் விளாட்றாங்கன்ட்டு செக் பண்ணி பார்த்தா 2 கேம் யார் யார் விளாட்றாங்க? 5 5 10 10 + 17 17 + 4 டோட்டல். அவங்க என்ன கேட்குறாங்க? ஒன்லி 2 கேம்ஸு. ஒன்லி 2 கேம்ஸாக 2 கேம் மட்டும் எக்ஸ்ட்ரா விளாட்றவங்க இவங்கள சேர்த்தக்கூடாது. ஓகேவா? இவங்கள சேர்த்தாமல் இவங்க மட்டும் 5 4 9 9 + 7 16 மெம்பர்ஸ் விளையாடுவாங்க. ஓகேவா? இப்போ செக் பண்ண ஆன்சர் போடுவோமா? 14 மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 16 மெம்பர்ஸ் வந்து விளையாடுவாங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட் டு நாட் ப்ளே எனி ஒன் ஆஃப் த கேம் அப்படின்றாங்க. எனி ஒன் ஆஃப் த கேம் எத்தனை பேர் விளையாடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டு நாட் ப்ளே எனி ஒன் ஆஃப் கேம் அப்படிங்கிறாங்க. எந்த கேமும் விளையாடுவாங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ செக் பண்ணி பார்ப்போமா? செக் பண்ணி பார்த்தா எத்தனை பேர் இவங்க மொத்தமாக டோட்டலாக ஆட் பண்ணால் மொத்தம் 60 மெம்பர்ஸ் சொல்லிட்டாங்க. இதில் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 5 10, இங்கே 10 20 30 38 38 + 4 42 42 + 11 53 மெம்பர்ஸ் வராங்க. மைனஸ் பண்ணால் 7 மெம்பர்ஸ் எந்த கேமுமே விளையாட மாட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஆன்சர் வந்து 7. செக் பண்ணி போட்டுருவோமா? 7 மெம்பர்ஸ். ஓகே, இதுதான் ஆன்சர். அடுத்து ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே கிரிக்கெட் ஒன்லி? கிரிக்கெட் மட்டும் எத்தனை பேர் விளையாடுவாங்கன்னு கேட்குறாங்க. கிரிக்கெட் மட்டும் நம்மளுக்கு தெரியும், இதில் போட்டிருக்கோம். கிரிக்கெட் ஒன்லினா 11 மெம்பர்ஸ். ஆன்சர் வந்து 11 அப்படின்னு ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது பாருங்கள், இதுவும் அந்த அனலாக் மாதிரிலாம் பேர் பண்ணுறது தான். 3ன்றது வந்து சேட்டலைட்டா, இது 3ன்றது சேட்டலைட். இது கன்ஃபியூஷன் இருக்கும். 3ன்றது சேட்டலைட்டானா இல்லைன்னு வரும். ஆரியப்பட்டா அதுதான் சேட்டலைட்டு அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் கிடையாது. 3ன்றது வந்து சேட்டலைட்டு தான். ஏன்னா 3 இஸ் சேட்டலைட் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். கரெக்டாக? அதனால் 3ன்றது வந்து சேட்டலைட்டு தான். எர்த்துன்றது என்ன? எர்த்துன்றது வந்து பிளானெட்டு. ஓகேவா? அது சன்னோ சியோ ஏரோ கிடையாது. எர்த்துன்றது பிளானெட். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்களா? இது என்ன சொல்லியிருக்காங்க? மீனிங் ஆட் ஒன் அவுட் தான். இதுக்கும் ஜம்பிள் லெட்டர்ஸை கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறப்ப எப்படி இருக்குது? ஃபஸ்ட் லெட்டர் இது நான் சொல்கிறேன். செகண்ட் வேர்டு வந்து டென்னு. ஓகேவா? டென்னுன்னா சிங்கம் வாழ்கிற இடம். இது வந்து ரூஃபு. ரூஃபுன்றது வந்து மேலே போடுற ரூஃப் சொல்லுவாங்க, வீட்டுக்கு மேலே போகிறது. இது வந்து அடுத்தது வந்து நெஸ்ட்டு, NEST நெஸ்ட். ஓகேவா? இது வந்து ஓகே. அப்போ இது வந்து பாரோ, BURRO. ஓகேவா? பாரோன்றது வந்து அந்த பொந்துன்னு சொல்லுவோம். பொந்து சாரி, இது இல்லை, அந்த மரங்கொத்தி எல்லாம் போய் தங்கியிருக்கலாம், அது மாதிரி இருக்கிற பொந்து, அந்த இதெல்லாமே நண்டு பொந்து, அது மாதிரிலாம் சொல்கிறது தான் பொந்து. ஓகேவா? டென்னுன்றது வந்து குகை. இது வந்து சிங்கம் வாழ்கிறது. நெஸ்ட்டுன்றது வந்து நம்மளுக்கு தெரியும், மேலே இருக்க கூடு. ஓகேவா? கூடு. ரூஃப்ன்றது வந்து மேலே வீட்டுக்கு மேலே போடுறது தான் ரூஃப். ஓகேவா? இதுக்கும் சம்மந்தம். இது எல்லாமே மிருகங்கள் வாழ்கிறது. ரூஃப் மட்டும் நம்ம வாழ்கிறது. ஓகேவா? இப்போ ஆட் ஒன் அவுட்டில் ரூஃப் தான். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா அவ்வளோதான். இன்னைக்கு இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ரீசனிங்கில் இந்த செட் ஆஃப் கொஷின் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சுல. இப்படியும் கேட்பான். நம்மளுக்கு வந்து லக், அந்த இடத்துல தான் நம்மளுக்கு லக்குன்ற ஒரு விஷயம் வந்து வேலை செய்யுது. என்னென்னா, எந்த செட் ஆஃப் பேட்சில் வந்து நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த செட் ஆஃப் பேட்சில் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும்.
செட் ஆஃப் வந்து அவங்க எடுத்துருக்க மைண்ட் செட்டில் ஈஸியாக இருக்கும். அதில் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணதை விட நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் லக்கு கொஞ்சம் ரொம்ப அதை வச்சு இது பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு லக்கே உதவி பண்ணனாலும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து அங்கே வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஆர்ஆர்பி எக்ஸாமில் வந்து எல்லோரும் கிளியர் பண்ணிவிட்டு வேலைக்கு போவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஓகே, நல்லாவே பண்ணுங்கள். குட் லக். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பாய்.